முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறதுக்கு அவர் என்ன எம்ஜிஆரா அப்படின்ற கேள்வி. பிரச்சாரத்துக்கே போகாம ஜெயிக்க முடியுமா? ஆனா அதெல்லாம் சாத்தியமாச்சு தமிழகத்துல. அப்படிப்பட்ட சாதனையை நிகழ்த்தியது எம்ஜிஆர் மட்டும்தான். இது வரைக்கும் தமிழகத்துல இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறினதே கிடையாது. ஒன்னிந்தியா நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். 1980 ஆண்டுக்கு அப்புறம் தமிழகத்தில் 1984 ஆண்டு தான் தேர்தல் நடந்துச்சு. ஆனால் அந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்திரா காந்தி தன்னுடைய பாதுகாவலராலேயே சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க. இந்தியாவே அதிர்ந்து போன ஒரு முக்கியமான நிகழ்வு அது. உலகமே திரும்பி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் தான் தேர்தல் நடந்துச்சு. 1984 தேர்தலின் முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன, 1984 ஆண்டு நடந்த தேர்தலில் எந்த கட்சி வெற்றியை வசப்படுத்தியது, அந்த தேர்தலின் முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன, அப்போது அரங்கேறிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றத பற்றிலாம் தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். 1980 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்றிருந்த எம்ஜிஆர் இந்த இரண்டாவது ஆட்சி காலத்தில் சில வரவேற்கத்தக்க நடவடிக்கைகளை செஞ்சார். இருந்தாலும் கடுமையான விமர்சிக்கத்தக்க நிகழ்வுகளும் இந்த ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. அதிமுக தன்னுடைய வரலாற்று சாதனையாக சொல்லி வர ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்த காலகட்டத்தில் தான் எம்ஜிஆர் நிறைவேற்றினார். அது சத்துணவு திட்டம். நீதி கட்சியின் காலத்திலேயே சிறிய அளவில் துவங்கப்பட்டு அடுத்ததாக காமராஜர் ஆட்சி காலத்தில் இன்னும் சற்று பெரிய அளவில் செயல்படுத்தப்பட்டது. காமராஜர் ஆட்சி காலத்தில் பெரிய அளவுக்கு பேர் கொடுத்துச்சு. அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக செயல்படுத்தினார் எம்ஜிஆர். 1982 ஆண்டு ஜூலை 1 இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின் கீழே 60 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இலங்கையில் தமிழர்கள் நடத்தி வந்த போராட்டம் தமிழ்நாட்டின் கவனத்தை கவர ஆரம்பிச்சது. 1983 ஆண்டு ஜூலை 26 அன்னைக்கு கொழும்பு வெலிக்கடை சிறையில் குட்டிமணி, ஜெகன் போன்றவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. முழு கடையடைப்பு, ரயில் மறியல், இப்படி பல போராட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சது. திமுக தலைவர் மு கருணாநிதியும் பொதுச் செயலாளர் அன்பழகனும் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளையே ராஜினாமா செஞ்சாங்க. இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்த எம்ஜிஆர் விடுதலை புலிகளுக்கு தன்னுடைய உறுதியான ஆதரவை வெளிப்படையாகவே தெரிவித்தார். இதுக்கு நடுவில் தமிழக அரசியல் வானில் ஒரு புதிய தாரகையை அறிமுகம் செய்திருந்தார் எம்ஜிஆர். அது வேற யாரும் இல்லை, ஜெயலலிதா. 1982 ஜூன் 18 அதிமுகவில் இணைந்த ஜெயலலிதாவுக்கு கொள்கை பரப்பு செயலாளர், சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினர், இப்படி 2 பதவிகள் அடுத்தடுத்து வந்துச்சு. அதன் உச்சகட்டமாக மாநிலங்களவைக்கும் அவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க. போலீஸ் அதிகாரி தேவாரம் தலைமையில் ஆயுத குழுக்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் 11 வயசுலேருந்து 70 வயசு வரையிலான 370 பேர் கொல்லப்பட்டதா அந்த சமயத்தில் வெளியான ஊடக செய்திகள் நமக்கு சொல்லுது. மனித உரிமைகளை மனதில் கொள்ளாமல் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அடுத்ததா தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு சட்டவிரோதமாக எரிசாராயம் கடத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க திமுக. இதற்கு ஆளும் தரப்பிற்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாகவும் திமுக சொன்னாங்க. நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை பெருசாக எழுப்பினார் வைகோ. முடிவில் எஸ்கே ரே என்பவர் அவரோட தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. இதற்கிடையில் திருச்செந்தூரில் அறநிலையத்துறையின் நகை சரிபார்ப்பு அதிகாரியான சுப்பிரமணிய பிள்ளை ஆலய வளாகத்தில் இருந்த விடுதியில் இறந்து கிடந்தார். இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட பால் கமிஷன் அறிக்கையை அரசு வெளியிடாமல் இருந்த நிலையில் அந்த அறிக்கையை வெளியிட்டார் திமுக தலைவர் கருணாநிதி. ஆத்திரமடைஞ்ச எம்ஜிஆர் முரசொலி பத்திரிகை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டார். இந்த நிலையில தான் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுச்சு. இதனை அடுத்து 1984 ஆண்டு அக்டோபர் 5 அன்னைக்கு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எம்ஜிஆர். முதல்ல ஆஸ்துமா தொந்தரவுனால அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருப்பதா சொன்னாங்க. விரைவிலேயே அவருக்கு சிறுநீரக செயல் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. மூளையில் ரத்தம் உறைஞ்சதுனால அவருக்கு வலதுபுற கை கால்களும் செயல் இழந்து போச்சு. இதனை அடுத்து அவரை அமெரிக்காவுக்கு கொண்டுட்டு போயிட்டு சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இந்த நிலையில் நாடு முழுவதையும் அதிர வைக்கும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னா, அக்டோபர் 31 அன்னைக்கு பிரதமர் இந்திரா காந்தி அவருடைய பாதுகாவலர்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. உடனடியாக அவரது மகன் ராஜீவ்காந்தி பிரதமராக பதவியேற்றிருந்தார். இதற்கு அப்புறம் நவம்பர் 5 அன்னைக்கு எம்ஜிஆர் தனி விமானம் மூலம் அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதற்கிடையில் இந்திரா காந்தியின் மரணத்துக்கு அப்புறம் பிரதமராக பதவியேற்றிருந்த ராஜீவ்காந்தி
தேர்தலை சந்தித்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சார். இதனை அடுத்து நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி அறிவிப்பு வெளியாச்சு. இந்த சூழல்ல மாநில அரசையும் கலைச்சிட்டு தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு அதிமுக தலைவர்கள் விரும்பினாங்க. அந்த தருணத்துல முதலமைச்சர் பொறுப்பினை ஏற்று செயல்பட்டு வந்த நெடுஞ்செழியன் பிரதமரை சந்திச்சு பேசினார். இதுக்கு ராஜீவ்காந்தியும் ஒப்புதல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தமிழக சட்டப்பேரவை கலைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. நவம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு இதற்கான அறிவிப்பை ஆளுநர் வெளியிட்டார். ஆனா திமுக இதற்கு கடும் எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. முதலமைச்சரின் அறிவுரை இல்லாம ஆளுநர் இது மாதிரியான முடிவெடுத்தது தவறான முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லிச்சு திமுக. ஆனா சீக்கிரமாவே தமிழகத்திற்கான தேர்தல் தேதி அறிவிச்சாங்க. டிசம்பர் 24ஆம் தேதி ஒரே கட்டமா தேர்தல் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சாங்க. எதிர்பார்த்தது மாதிரியே அதிமுக காங்கிரஸ் கட்சி இடையில் கூட்டணி அமைக்கப்பட்டுச்சு. 153 இடங்கள்ல அதிமுகவும், 72 தொகுதிகளில் காங்கிரஸும், 4 இடங்கள்ல காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸும், 3 இடங்களில் ஃபார்வர்ட் பிளாக்கும் போட்டியிடுவது அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸிற்கு கூடுதல் இடங்களை விட்டு கொடுத்தாங்க அதிமுக. அதன்படி காங்கிரஸ் புதுச்சேரி உட்பட 27 தொகுதிகளில் போட்டி போட்டாங்க. அதிமுக 13 தொகுதிகளில் மட்டுமே போட்டி போட்டாங்க. காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸுக்கு ஒரு இடம் ஒதுக்கினாங்க. இப்போ அதிமுக கூட்டணி முடிவு செய்யப்பட்டு விட்ட நிலையில திமுக கூட்டணியில இடதுசாரி கட்சிகள், ஜனதா, முஸ்லீம் லீக், தமிழ்நாடு காமராஜ் காங்கிரஸ், உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகள் இடம் பிடிச்சாங்க. திமுக 158 இடங்களையும், ஜனதா கட்சி 17 இடங்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 17 இடங்களையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்களையும், காமராஜர் காங்கிரஸ் 7 இடங்களையும், முஸ்லீம் லீக் 6 இடங்களையும், தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் 3 இடங்களையும், உழவர் உழைப்பாளர் கட்சி 10 இடங்களையும் போட்டி போட்டாங்க. அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த எம்ஜிஆர் இந்த தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் எப்படி முடியும்? அவர் அங்கே இருக்கிறார். இதுக்காகவே வேட்புமனு அமெரிக்காவுக்கு எடுத்து செல்லப்பட்டு அந்த நாட்டுக்கான இந்திய தூதர் அருண் பட்வர்தன் அவரோட முன்னிலையில் கையெழுத்தாச்சு. இப்படி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. இருந்தபோதும் எம்ஜிஆரின் வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த நிலையில எதிர்க்கட்சிகள் எம்ஜிஆரின் உடல்நிலை குறித்து சந்தேகங்களை எழுப்பினாங்க. சரி, இதை எப்படி சரி பண்றது அப்படின்னும் போது அவரை பற்றி ஒரு வீடியோ படம் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள திரையரங்குகளில் திரையிடப்பட்டுச்சு. வெற்றி திருமகன் அப்படின்னு பேர் வச்சு 10 நிமிடம் ஓடக்கூடிய அந்த வீடியோ 100 பிரிண்டுகள் போடப்பட்டு திரைப்படங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியோ இடைவேளையின் போதோ ஒளிபரப்பினாங்க. இந்த படத்தில் எம்ஜிஆர் அமெரிக்காவில் மருத்துவமனையில் எழுந்து உட்கார்ந்துருக்கிறது, உணவு உட்கொள்கிறது, இரட்டை இலையை காண்பிக்கிறது, இப்படிப்பட்ட காட்சிகள் இருந்தது. இந்த படம் வாக்காளர்களின் ஆர்வத்தை பெருமளவு தூண்டியதோடு மட்டுமில்லாமல் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துச்சு. தேர்தல் டிசம்பர் 24ஆம் தேதி நடக்க இருந்த நிலையில் அதற்கு 5 தினங்களுக்கு முன்பாக, அதாவது 19ஆம் தேதி அன்று எம்ஜிஆருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்துச்சு. அறுவை சிகிச்சை வெற்றி அப்படின்னும் அறிவிச்சாங்க. இந்திரா காந்தியின் மரணத்தால் ஏற்பட்ட அனுதாப அலையும், எம்ஜிஆர் உடல் நலமில்லாமல் இருப்பதால் ஏற்பட்ட பச்சாதாப உணர்வும் அதிமுக கூட்டணிக்கு பெரும் வெற்றியை தரும் அப்படின்னு கணிச்சாங்க. மேலவை உறுப்பினராக இருந்ததால் இந்த தேர்தலில் திமுக தலைவர் மு கருணாநிதி போட்டியிடலை. இந்த தேர்தலை தான் மு.க. ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கினார். அதாவது 1984 1000 விளக்கு தொகுதியில் அவர் போட்டியிட்டார். டிசம்பர் 24ஆம் தேதி 38 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் 232 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்துச்சு. வேட்பாளர்கள் இறந்து போனதால வட சென்னை நாடாளுமன்ற தொகுதியிலும் பெரம்பூர், எழும்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் நடக்கல. டிசம்பர் 28ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை தொடங்குச்சு. முடிவுகள் வெளியானப்போ யாருக்கும் ஆச்சரியமே இல்லை. எதிர்பார்த்த மாதிரியே அதிமுக கூட்டணி அபார வெற்றி அடைஞ்சது. 153 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக 132 தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சது. 72 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 61 தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சது. காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் 2 இடங்களில் வெற்றி அடைஞ்சது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 24 இடங்களையும், மார்க்சிஸ்ட் கட்சி 5 இடங்களையும், ஜனதா கட்சி 3 இடங்களையும், முஸ்லீம் லீக், சிபிஐ ஆகியவை தலா 2 இடங்களையும், தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் 1 இடத்துலையும் வெற்றியை பதிவு செஞ்சாங்க. பத்மநாபபுரம் தொகுதியில் வி பாலச்சந்திரன் அப்படிங்கிற சுயேட்சை வேட்பாளர் வெற்றி அடைஞ்சார். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமோகமான வெற்றியை அடைஞ்சிருந்தாங்க. அந்த கூட்டணியில் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் மட்டும் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வியை சந்திச்சது. மற்ற எல்லா தொகுதிகளையும் அந்த கூட்டணிக்கே வெற்றி கிடைச்சது.
திமுகவின் மத்திய சென்னை வேட்பாளரான கலாநிதி மட்டும் வெற்றி அடைஞ்சிருந்தார். இந்த தேர்தலில் அதிமுக அபார வெற்றி பெற்றிருந்தாலும் எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்ததுனால உடனடியாக முதலமைச்சராக பதவியேற்க முடியல. அமெரிக்காவுக்கு சென்று நெடுஞ்செழியன் எம்ஜிஆரை சந்தித்து பேசினார். பிப்ரவரி முதல் வாரத்தில் சென்னை திரும்புகிறேன், அதுக்கப்புறம் பதவியேற்பு குறித்து முடிவு செய்யலாம் அப்படின்னு அதில் எம்ஜிஆர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் திருப்தி அடையாத ஆளுநர் குரானா முதலமைச்சராக இருப்பதற்கான தகுதி எம்ஜிஆருக்கு இருக்கா, அப்படி இருந்ததுன்னா அதற்கான சான்றிதழ் வேணும் அப்படின்னு கேட்டார். ஆனால் எம்ஜிஆர் சிகிச்சை பெற்று வந்த புரூக்ளின் மருத்துவமனை அப்படி ஒரு சான்றை கொடுக்க மறுத்துட்டாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் பிப்ரவரி 4ஆம் தேதி சென்னை திரும்பிய எம்ஜிஆர் அன்றைய தினமே ஆளுநரை சந்தித்து பேசினார். அதுக்கப்புறம் பிப்ரவரி 10ஆம் தேதி எம்ஜிஆர் முதலமைச்சராக பதவியேற்பார் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஆளுநர் மாளிகையில் எம்ஜிஆர் முதலமைச்சராக பதவியேற்றுட்டார். ஆனால் அமைச்சர்கள் யாரும் அன்றைய தினம் பதவி ஏற்கலை. இந்த பதவியேற்பு ரகசியமாக நடந்ததா குற்றம் சாட்டினார் மு. கருணாநிதி. இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பினாங்க திமுக. ஆளுநருக்கு உதவி செய்யவும் ஆலோசனை கூறவும் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை தேவை அப்படின்னு கூறின திமுக வழக்கு ஒன்றையும் தொடர்ந்தாங்க. நெருக்கடி முற்றிய நிலையில் பிப்ரவரி 14ஆம் தேதி ஆளுநரை சந்தித்த எம்ஜிஆர் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான 16 பேர் கொண்ட பட்டியலை கொடுத்தார். அப்போது அவர் கூட நெடுஞ்செழியன், பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆகிய 2 பேருமே இருந்தாங்க. முதல்ல இவங்க 2 பேருக்குமாவது பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆளுநர் உடனடியாக அவர்களுக்கு பதவி பிரமாணமும் செஞ்சு வச்சார். மற்ற 14 பேரும் அடுத்த நாள் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. முந்தைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த 6 பேருக்கு இந்த அமைச்சரவையில் இடம் கிடைக்கல. அதுக்கப்புறமா வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி, எழும்பூர், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலில் திமுக தான் வெற்றி அடைஞ்சது. அதுக்கு என்ன காரணம்? 1984க்கு அப்புறம் தமிழகத்தில் எந்த ஆண்டு தேர்தல் நடந்துச்சு? அந்த தேர்தல் எல்லோரும் திரும்பி பார்க்கின்ற தேர்தலாக ஏன் மாறியது? அப்போது நடந்த நிகழ்வுகள் என்னென்ன பார்க்கலாம் அடுத்த காணொளியில். Subscribe to One India and never miss an update. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.